ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். எது லக்னாதிபதியின் பலம்? இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது, எந்த ஒரு நன்மையாயினும் சம்பவங்களாயினும் அதை சிறப்புடன் கையாண்டு அடுத்த கட்டத்திற்கு நம்மை நகர்த்தி கொண்டு செல்லும் வலிமை மிக்கவர் லக்னாதிபதி. அதனால தான் நம்ம நிறைய காணொளிகளில் லக்னாதிபதிங்கிறவர் குறைந்தபட்ச பலத்துடனாவது இருக்க வேண்டும்ங்கிறத அடிக்கடி வலியுறுத்துவோம். உங்களுக்கு நீங்கள் ஏதோ ஒரு லக்னத்தில் தான் பிறப்பீங்க, உங்கள் லக்னாதிபதி எங்கெல்லாம் இருந்தால் பலமாக இருப்பார் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பார்ப்போம். 6, 8, 12ஆம் இடத்தில் பலம் பெறும் லக்னாதிபதிகள் கூட உண்டு. இதையும் நீங்கள் மறந்துடக்கூடாது. உடனே 6, 8, 12 போயிட்டால் அவர் பலகீனம் அடைஞ்சிருவார் அப்படின்னலாம் அதெல்லாம் எதுவும் கிடையாது. சில நிலைகளில் திரிகோண ஸ்தானங்கள்லேயே கூட லக்னாதிபதி பலகீனம் அடையும் வாய்ப்புகளும் ஏற்படும். கேந்திர ஸ்தானங்கள்லேயே பலகீனம் அடையும் வாய்ப்புகளும் ஏற்படும். அதனால் லக்னாதிபதி என்பவர் எங்கிருந்தால் பலம் அப்படிங்கிறதுக்கு சுருக்கமான முறையில் சில விஷயங்கள் சொல்கிறேன். பொதுவாக லக்னாதிபதி பலம் பெற வேண்டியது அவசியம். வாழ்க்கையினுடைய மத்திம பகுதி கிட்டத்தட்ட 40 வயசு வரைக்கும் லக்னாதிபதியோட கண்ட்ரோலில் தான் நம்ம இருக்கோம். 40 வயசுக்குள்ளே கிட்டத்தட்ட எல்லாமே முடிஞ்சிடும். படிப்பு, வேலை, திருமணம், குழந்தை பாக்கியம், ஓரளவு பொருளாதார தன்னிறைவு எல்லாமே அந்த 40 வயசுக்குள்ளே முடிஞ்சிடும். 40 வயசுக்கு மேலே சக்ஸஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ரேரானவங்க தான். கிட்டத்தட்ட ஒரு 80% மக்கள் அந்த 40 வயசுக்குள்ளேயே அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், லைஃப் சர்க்கிள் என்ன மாதிரியான அமைப்பு, யார் நம்ம வாழ்க்கை துணை, யார் நம்ம குழந்தைகள், என்ன நம்ம வேலைங்கிற மாதிரி செட் ஆகிடுவாங்க. 40 வயசுக்கு மேற்பட்டு மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணுறவங்களுடைய அளவீடு ரொம்ப கம்மி, ஒரு 10% பேர் தான் இருப்பாங்க. அப்போ இந்த 40 வயது வாழ்க்கைக்கு லக்னாதிபதியின் தேவை என்பது மிகவும் இன்றியமையாதது. பொதுவாக லக்னாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம்ங்கிற வலுவடைஞ்சால் சிறப்பு தான். எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் லக்னாதிபதி ஆட்சியாக இருக்கார், உச்சமாக இருக்கார், மூலத்திரிகோணத்தில் இருக்காருன்னு சிறப்பு. இது மறைவு வீடுகளாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. இப்போ தனுசு லக்னத்துக்கு குரு 8ஆம் இடத்துல தான் உச்சமாவார், பிரச்சனையே இல்லை. மகர கும்ப லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவான் 12ஆம் இடத்தில் ஆட்சி அடைவார், நோ ப்ராப்ளம். விருச்சிக லக்கணம் மற்றும் ரிஷப லக்கணம், துலா லக்கணம், மேச லக்கணம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக ஒரு ஆப்போசிட்டான எதிர் வீடுகள்லையும் தான் அவங்க வலுவடைவாங்க. இப்போ மேச லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறுவார். ரிஷப லக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவார். அதுவே துலா லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல ஆட்சி பெறுவார். விருச்சிக லக்கணத்துக்கு 6ஆம் இடத்துக்கு ஆட்சி பெறுவார் செவ்வாய். அப்போ இந்த 6, 8ங்கிறது சாதாரணமாக இருந்தால் மறைவுஸ்தானம் அப்படின்னாலும் கூட ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோண வலுவையோ அடைஞ்சிட்டாங்கன்னா அது மறைவு அல்ல அப்படிங்கிறதே நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கணும். அப்போ அந்த மாதிரி ஆட்சி உச்சம் பெறுவது சிறப்பு. ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் முதல் நிலை சிறப்பு. அதுக்கடுத்தபடியாக அவர் திக்பலம் அடைவது அதுவும் ஒரு வித சிறப்பு தான். உங்கள் லக்னாதிபதி திக்பலம் அடைஞ்சிட்டாருன்னா உங்கள் லக்னத்துக்கு பவர் அப்படின்னு தான் அர்த்தம். லக்னாதிபதி திக்பலம் இது நிச்சயமாக ஒரு வலிமையை தரக்கூடியது தான். பிறகு நமது நண்பர்கள் வீடுகளில் அவர் கெட்டு போகாமல் இருக்கிறது, தனது நண்பர்களின் வீடில் அவர் நட்பு நிலையில் நல்லா இருக்கிறது. இதில் ஏன் அந்த கெட்டு போகாமல் இருக்கிறதுங்கிற வார்த்தையை நான் உபயோகப்படுத்துகிறேன்னா, இப்போ ஒரு ரிஷப லக்ன ஜாதகத்துக்கு 5ஆம் இடம் கன்னி திரிகோண வீடு, ஆனால் இங்கே சுக்கிரன் நீச்சம் அடைஞ்சிருவார், வலுவை இழப்பார். இங்கே லக்னாதிபதி நண்பருடைய வீட்டில் தான் இருக்கார், அதனால் பவராக இருக்காருன்னு எடுத்துக்க முடியாது. அவர் 6ஆம் இடத்துல ஆட்சியோ மூலத்திரிகோண வலுவோ அடையிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் 5ஆம் இடத்துல நீச்சங்கிற வலு அடைவார். அப்படி அடைஞ்சாருன்னா நீச்ச பங்கம்ங்கிறது கண்டிப்பாக கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற விதி உண்டு. எந்த ஒரு சூழ்நிலையிலும் லக்னாதிபதி வலுவை இழந்தால் அவருக்கு மாற்று ஏற்பாடுகளாக லக்னம் வலுவாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். லக்னாதிபதி பவரை இழந்துடுறார். இப்போ நீங்கள் பெருசாக ஒரு பவர்ஃபுல்லான விஷயத்தை சாதிக்கல, ஆனால் உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு பயங்கரமான சப்போர்ட்டர். அப்போ ஒரு பெரிய தொழிலதிபர், அம்மா கவர்மெண்ட் டீச்சராக இருக்காங்க, மாத சம்பளம் கரெக்டாக வாங்கிடுறாங்க, உங்களுக்குங்கிற சொத்து சுகங்களை சேர்த்து வச்சிடுறாங்க. நீங்கள் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லாத சூழ்நிலைகளை உங்கள் குடும்பம் உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பை அந்த லக்ன வீடு அப்படிங்கிறது உருவாக்கும். ஒன்று நேரடியாக லக்னாதிபதியின் வலு, இன்னொன்று லக்னம் என்கின்ற அந்த வீட்டின் வலு. வீட்டின் வலு எப்படி தீர்மானிக்கப்படும்னா, அந்த வீட்டில் நல்ல கிரகங்கள், வலுவான கிரகங்கள் அமரும் போது அது தீர்மானமாகும். வலுவான கோள்கள் அந்த லக்னத்துக்கு சுபர்கள் லக்னத்தில் அமரும்போதோ அல்லது இயற்கை சுபர்கள் லக்னத்தில் அமரும்போது லக்னம் வலுப்பெறும். லக்னத்தின் வலு என்பது அந்த வீட்டின் வலு தான். அப்போ லக்னம் என்பது, லக்னாதிபதி என்பது நீங்கள், லக்னம் என்பது உங்கள் வீடு, அதாவது உங்களை சுற்றி இயங்குகிற உறவுகளை குறிக்கக்கூடியது.
அம்மா அப்பா கூட பிறந்தவங்க, உங்களுக்கு வாய்க்க போகிற வாழ்க்கை துணை, அதனால் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள், நண்பர்கள், உறவுகள், இதையெல்லாம் குறிப்பிடும். அப்போ லக்னம் வலுவாக இருந்தாலும் ஓரளவுக்கு ஜாதகன் தப்பி பிழைத்து விட முடியும். அப்போ லக்னத்தில் இயற்கை சுபர்கள் அமர்றது அல்லது அந்த வீட்டில் வலுப்பெறக்கூடிய கிரகங்கள் வந்து உட்கார்றது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு மேசலக்ன ஜாதகம், இங்கே லக்னத்தில் சூரியன் உச்சம், கூடவே குருவும் இருக்கார். ஆனால் லக்னாதிபதி செவ்வாய் நீச்சம் 4ஆம் இடத்தில். லக்னத்தில் 2 வலுவான கோள்கள், குருக்கு திக்பலம், சூரியன் அங்கே உச்சமாக இருக்கார். 5, 9ஆம் அதிபதிகள் வலுப்பெற்ற நிலையில் லக்னாதிபதி நீச்சமாக தான் இருக்கார். இப்போ லக்னாதிபதி என்கின்ற நீங்கள் சுமாரான முயற்சிகளை செய்ய கடமைப்பட்டவர் ஆனாலும் உங்கள் லக்னம் வலுவோடு இருப்பதால் உங்களுக்கு உங்கள் உறவுகளால், தாய் தகப்பனால், மற்ற உறவுகளால் ஒரு போஷாக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அதனால் நீங்கள் வந்து பெருசாக வாழ்க்கையில் சிரமப்பட மாட்டீங்க. இது கூட ஒரு சூட்சுமம் தான். சார் லக்னாதிபதி நீச்சம் தான் இவருக்கு, ஆனால் ஜாதகர் நல்லா தான் இருக்கார். ஜாதகரை சார்ந்தவர்கள் அவரை நன்றாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அதில் இருக்கிற சூட்சுமம். புரியுதுங்களா? நேரடியாக லக்னாதிபதிங்கிற செவ்வாய் வலுப்பது என்பது தனக்கு வாய்த்த குடும்பம், தாய் தகப்பன் சிறப்பாக அமையவில்லை என்றாலும் கூட ஜாதகன் முயற்சினால் முன்னுக்கு வருவதை குறிப்பிடும். எது நடந்தாலும் தாங்கிற வலிமையை குறிப்பிடும். இப்போ சில ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா பிறப்பால் ரொம்ப சாதாரணமாக இருப்பாங்க. சாதாரண குடும்பத்தில் பிறப்பாங்க, அடிப்படை கல்விக்கே சிரமப்படுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு மாதிரி திக்கி திணறி படித்து வருவாங்க. காலேஜ் படிக்கும்போது நல்லா டாப்பாக படிப்பாங்க, டக்குன்னு நல்ல கம்பெனியில் வேலை கிடைக்கும், ஃபாரினுக்கு போவாங்க, செட்டில் ஆவாங்க, லட்சங்களில் சம்பளம் வாங்குவோம். இதெல்லாம் அவங்க முயற்சியாலேயே நடந்துகிட்ருக்கோம். ஃபேமிலி பார்த்திங்கன்னா அப்படியே சாதாரணமாகவே இருந்துகிட்ருக்கோம். இவர் பிறக்கும்போது அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார், இவர் காலேஜ் முடிக்கும்போது அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டு இருப்பார், இவர் ஃபாரினில் போய் செட்டில் ஆகும்போது அவங்க அப்பா ஆட்டோ ஓட்டிகிட்டே இருப்பார். இது லக்னத்தின் வலு. லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருக்கும்போது அவன் தொடர்ந்து முன்னேறி கொண்டிருக்கிறான். ஸோ இப்போ லக்னாதிபதி என்பவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் அப்படிங்கிறது பவரை பெற வேண்டியது ஒரு அவசியம். அப்படி இல்லைன்னா அவர் வர்க்கோத்தம நிலையில் வலுவடையலாம். வர்க்கோத்தமம்னா ராசி கட்டத்திலே அம்ச கட்டத்திலே ஒரே வீட்டில் இருக்கிறதும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு வலு. திக்பலம் என்கின்ற நிலையிலும் வலுவடையலாம். சமநிலைக்கு கீழே நட்பு நிலைகளில் தன்னுடைய நண்பர்களின் வீடுகளில் வலுவு இழக்காத அமைப்பில் இருக்கலாம். வலுவை இழக்கக்கூடாதாங்க, அது ரொம்ப முக்கியம். வலுவை இழக்காத நிலையில் தங்களுடைய நண்பர்களின் வீடுகளில் லக்னாதிபதி அமரலாம். அது நட்பு அப்படிங்கிற நிலையில் வந்துடும். எதிரியும் அல்லாத நண்பரும் அல்லாத சமகிரகங்கள் வீடில் கூட இருந்துடலாம். ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லைன்னு சொல்லிடலாம். ஆனால் பகை, நீச்சம், அஸ்தமனம், கிரகணம் இது அடையக்கூடாது. கிரக யுத்தத்திலும் லக்னாதிபதி ஈடுபடக்கூடாது. சில கிரகங்கள் ஜென்ம பகை கிரகங்களாக இருக்கும். இப்போ உதாரணமாக சனிக்கும் செவ்வாய்க்கும் ஆகவே ஆகாது, சனிக்கும் சூரியனுக்கும் ஆகவே ஆகாது, சுக்கரனுக்கும் சந்திரனுக்கும் பெருசாக ஆகாது, குருவுக்கும் சுக்கரனுக்கும் ஆகவே ஆகாது. இந்த மாதிரியான அவர்கள் உங்கள் லக்னாதிபதிகளை வந்து தனக்கு ஜென்ம பகை ஒரு கிரகத்தோடு இணைஞ்சு உட்கார்ந்துக்கிட்டாங்கனாலே வாழ்க்கை பூரா குறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சிக்கல் இருக்கும். எந்த காரியத்திலும் ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாமல் போயிடும். தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த உப்பு விற்க போனால் மழை பெய்கிறது, மாவு விற்க போனால் காற்றடிக்கிறதெல்லாம் இந்த மாதிரி நபர்களுக்கு தான். ஆப்போசிட்டான விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்து கொண்டே இருக்கும். ஒரு நெகட்டிவ் எனர்ஜி, ஏன்னா ஒரு எதிரி கூடவே இருக்கான் லக்னாதிபதி கூடயே, அதுலேயும் ஜென்ம விரோதி. அப்போ லக்னாதிபதி செயல்பட துணிவுடன் இருந்தாலும் கூட வாழ்க்கை சிரமமாக இருக்கும். இதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கும்பலக்ன ஜாதகம் சனி உச்சமாக இருக்கார். கும்பலக்ன ஜாதகம் சனி உச்சமாக இருக்கார். லக்னாதிபதி ஸ்ட்ராங், மோஸ்ட்லி ஸ்ட்ராங், நல்ல வலுவாக இருக்கார், கூடவே சுக்கரனும் இருக்கார். இது இன்னும் சிறப்பு. ஆனால் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா சூரியனும் உட்கார்ந்துட்டு இருக்கார். எல்லாமே 3 டிகிரி 4 டிகிரி வித்தியாசத்துக்குள்ள. இப்போ லக்னாதிபதி வலுதான், ஆனால் லக்னாதிபதிக்கு ஆகாத சூரியன் அங்கேயே வந்து நீச்சம்ங்கிற வலுவை பெறும்போது லக்னாதிபதியின் உச்ச வலுவை முதல்ல அவர் கெடுப்பார். அடுத்து அவர் சிறப்பாக செயல்பட முடியாமல் தடுப்பார். இப்போ இங்கே மேலோட்டமாக பார்த்தா லக்னாதிபதி நல்ல வலுவோடு இருப்பது போல் தோன்றினாலும் ஜாதகருக்கு எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் ஒரு போராட்டமான வாழ்வியல் முறைகளுமே நிகழும். ஸோ ஜோதிடம்ங்கிறது நுணுக்கம்னு 1000 நுணுக்கங்களை உள்ளடக்கியது. மேலோட்டமாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிடவே முடியாது. அதற்குள் 1000 நுணுக்கங்கள், மேலும் மேலும் நுணுக்கங்கள்ங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த நுணுக்கங்களின் அடிப்படையில் தான் ஒரு ஜாதகம் தீர்மானிக்கப்படும். நம்ம மேலோட்டமாக பார்த்தோம்னா இந்த யோகம் இருக்குது, அந்த யோகம் இருக்குது, இது எப்படி இருக்குது, அது அப்படி இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் அவங்க உண்மையான வாழ்க்கையில் அந்த யோக பலன்களை அனுபவிக்கிறார்களா என்பதற்கு லக்னாதிபதியின் துணைங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்போ லக்னாதிபதி ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் வர்க்கோத்தமம் திக்பலங்கிற நிலையை அடைவது, நட்பு நிலைக்கு குறையாமல் இருப்பது, சமம் என்கின்ற வலுவுக்கு கீழே போகாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமம்.
அதுக்கு அடுத்த நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் பகை கிரகணம் அஸ்தமனம் கிரக யுத்தம் போன்றவற்றில் ஈடுபடும் போது ஜாதகரின் லக்னத்தின் தன்மை என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். லக்னத்தின் தன்மையில் லக்ன சுபர்கள் அமர்ந்திருக்கிறார்களா, லக்னத்துக்கு வலுவான சுபக்கோள்களுடைய தொடர்புகள் கிடைக்கிறதா, லக்னத்தை சுற்றி நல்ல ஒரு ஒளி அமைப்பு இருக்கிறதா அப்படிங்கிறத வச்சு முடிவு பண்ணணும். 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ வலுவான ஒரு நிலையில் இருந்தார்னா கூட லக்னாதிபதிக்கு ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடந்தாலும் நான் இருக்கேன்டா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்பா தோள் கொடுத்து உதவ இருப்பார். காசு பணம் பெருசாக இல்லைனாலும் சொந்த பந்தங்கள் உதவி செய்கிறதுக்கு 5ஆம் இடம் ஹெல்ப் பண்ணும். நண்பர்கள் மூலமாகவே ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் கிடைக்கிற வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ இந்த 5, 9 வலுக்கிறதும் கூட ஒரு விதத்தில் உங்களை வாழ்வியலை நடத்தி கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் கொடுக்கும். எப்படி இருந்தாலும் நீங்களே நேரடியாக ஒரு விஷயத்தை போராடி வெற்றி கொண்டு அடுத்த கட்டத்துக்கு போகும் அந்த சந்தோஷத்தை தருவது லக்னாதிபதி தான். எங்கள் அப்பா வந்து 50 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சுட்டாரு, ஆனால் நான் படிக்கவே இல்லை, சும்மா அப்படியே ஊரை சுற்றிட்டு திரிகிறேன் அப்படிங்கிறதுல என்ன பெரிய சந்தோஷத்தையும் நான் அச்சீவ் பண்ணிட்டேங்கிறதையும் நீங்கள் யோசிச்சுக்க முடியுங்கிறத யோசிச்சு பாருங்கள். லக்னம் வலுவாக இருக்குது, லக்னத்து சுபர்கள் இருக்காங்க, 5ஆம் அதிபதி நல்லா இருக்கார், 9ஆம் அதிபதி நல்லா இருக்கார். ஆனால் நீங்கள் லக்னாதிபதி பலகீனப்பட்டு போய் கிரக யுத்தத்தில் ஈடுபட்டு போய் அவர் செயல்பட இயலாத நிலையில் இருக்கும்போது மற்ற உறவுகளால் போஷிக்கப்பட்டு உங்கள் வாழ்வியல் நடந்து கொண்டிருந்தாலும் கூட அந்த ஆத்மார்த்தமாக நான் சாதித்து விட்டேன் என்று சொல்வதற்கு ஒன்றும் இருக்கு. இதுதான் பிரச்சனை. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், வாழ்க்கை துணை வந்த பிறகு கடன்னு லைஃப் போகும். ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. எல்லாமே அந்த வாழ்க்கை துணை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க, திடீர்னு நல்ல வேலை கிடச்சிடும், இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் மாதிரி என்னமாவது பண்ணிக்கிட்டே உட்காந்துருப்பார். நிறைய கன்னி லக்ன ஜாதகங்களுக்கு அந்த வாழ்க்கை துணை சப்போர்ட்டிங் கேரக்டராக வருவாங்க, லாபஸ்தானத்தில் உச்சமடைகிறதுனால. அப்போ நமது லக்னாதிபதி என்பவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் திக்பலம் வலுவோடு இருந்தால் நமக்கு ரொம்ப சிறப்பு. என்ன நடந்தாலும் சாதித்து அடுத்த கட்டத்துக்கு வந்துடலாம். இந்த லக்னாதிபதி முழுமையாக கெட்டு போய்விட்ட நிலையில்தான் மத்தியம வயதுக்கு மேலே ராசிநாதனின் தன்மைகளை பார்க்க வேண்டியது இருக்கும். ஆனால் அது என்னதான் இருந்தாலும் பின்னாடி தான், செகண்ட் ஹாஃப் தான். இங்கே உழைக்கிற வயசெல்லாம் முடிஞ்ச பிறகு ஓகேங்கிறது மாதிரி ஒன்று வரும். அது ரொம்ப ரேராக ஒரு சிலர் வெகுவாக வெற்றி அடைவது அல்லது வாழ்க்கையை சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு போகிறதுங்கிறது மாதிரியான அமைப்புகளில் தான் இதை கொடுக்கும். ஆக லக்னாதிபதி என்பவர் எந்த நிலையிலும் முக்கியம் 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 என்று கூறி அவரின் பலமானது இந்த மாதிரியான வீடுகளில் தான் ஒளிந்திருக்கும். அவர் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெறணும், அல்லது திக்பலம் பெறணும், அல்லது வர்க்கோத்தமம் பெறணும். தனது நண்பர்களின் வீட்டில் நட்பு நிலைக்கு குறையாமல் இருக்க வேண்டும். சமம் என்கின்ற நிலைக்கு கீழே லக்னாதிபதி போயிட்டார்னாலே வாழ்க்கை போராட்டமே. ஸோ அந்த அமைப்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா என்பதை பார்த்து அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.